வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆஃப்லைன் எக்ஸாம் முடிஞ்சிருக்கோம், லீவ் விட போகிறாங்க. இந்த லீவை நல்லா பயன்படுத்திக்கங்க, பிளான் பண்ணி படிங்க. இங்கிலீஷ்க்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒதுக்குங்க, போதும், அதை படித்தாலே போதும். இன்றைய தினத்திலிருந்து அரசு தேர்வில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளில் ஒரு 20 மார்க்கான கேள்விகளை மட்டும் இந்த பதிவில் நான் பதிவிட விரும்புகிறேன். வீடியோவை அடிக்கடி பார்த்தீங்களன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், மனதில் பதிஞ்சிடும், நல்ல முறையில் தேர்வு எழுதலாம். உங்கள் ஆங்கில ஆசிரியருடைய கைட்லைன்ஸும் நீங்கள் கேட்டுக்குங்க. இந்த பதிவுகள் மிக பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பயனடையட்டும். பதிவுக்கு செல்வோமா? அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 மார்க்கு இந்த பொயட்ரி லைன்ஸ் கொடுத்து கேள்வி கொடுப்பாங்க இல்லையா, அந்த கேள்விகளும், தென் பொயட்ரியில் லைன்ஸ் கொடுத்து ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் ERC கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கேள்விகளும், ப்ரோஸில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள், இது மொத்தம் 20 மார்க்குக்கான இந்த கேள்விகளை இதுவரை அரசு தேர்வில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை பதிவிட விரும்புகிறேன் இன்றைய தினத்திலிருந்து. அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. 21வது கேள்வி லைன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் பேபூன் கம்பேர் டு? A baboon is compared to a statue. ஒரு சிலை மாதிரி உட்கார்ந்தது இல்லையா, அதை a baboon is compared to a statue. Explain the last line. அந்த லாஸ்ட் லைன் பாருங்க. The கோகிலாஸ் make the day pleasant by sweet song. The கோகிலாஸ்ன்றது a singing bird. அந்த சிங்கிங் பேர்ட் வந்து அந்த நாள் முழுவதும் அந்த இனிமையான பாடல்லாத அந்த பாடலில் ப்ளசண்ட்டாக வச்சுருந்தது, அதுதான். ஓகேவா? ரைட். அடுத்த 22வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, and all the men and women merely players, they have their exit and their entrances. கேள்விகள். what do the word exit and entrance mean கேட்டிருக்காங்க இல்லையா. exit means death, இந்த உலகத்தை விட்டு போடுறது, அதான் எக்ஸிட். தியேட்டர்லாம் போட்டிருப்பான், வெளியே போகிற வழியில் எக்ஸிட் போட்டிருப்பான் இல்லையா, எக்ஸிட். என்ட்ரன்ஸ் மீன்ஸ் உள்ளே வர்றது, பேர்த். அதான் அந்த பொயட் வந்து எக்ஸிட்டை வந்து டெத்துக்கும் என்ட்ரன்ஸை வந்து பேர்த்துக்கும் கம்பேர் பண்ணுறார். அடுத்தது ஐடென்டிஃபை தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த லாஸ்ட் லைன். அது என்ன லைன்னா மெட்டாஃபர். அது வந்து மெட்டாஃபர். உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க மெட்டாஃபர் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு, அதை நல்லா படிச்சிங்க. அடுத்தது 23வது கேள்வி. ஹவு கேன் தி ஷேம்ஃபுல் ஆக்ட் பி டோல்ட்? அந்த லைன் அப்படியே வருது இல்லையா, அதில் வாட் இஸ் த ஷேம்ஃபுல் ஆக்ட்? த ஆக்ட் ஆஃப் ஓப்பனிங் த கேட் பை த விக்கெட் வார்டர். அதாவது அந்த லஞ்சம் வாங்கிட்டு கேட்டு திறந்து விட்டாங்க இல்லையா அந்த எனிமிஸ்க்கு, அதுதான் வந்து ஷேம்ஃபுல் ஆக்ட்னு இந்த பொயட் குறிப்பிடுறாரு. அடுத்து who was the real enemy? gold was the real enemy. அந்த கோல்டு வாங்கிட்டா அந்த வார்டர் வந்து அவங்கள உள்ளே விடுறாங்க இல்லையா, அப்போ கோல்டு வாஸ் த ரியல் எனிமி. இந்த ரெண்டையும் நல்லா படிச்சுக்க, அடிக்கடி கேட்கப்பட்டுள்ள கேள்விகள். அடுத்தது 24 லைன் பார்த்துங்க. திஸ் இஸ் மை சன் மை நோன் டெலமேக்கஸ். who does Ulysses entrust his kingdom to in his absence? அப்போ யுலைசஸ் வந்து அவர் இல்லாத நேரத்தில் யாருக்கிட்ட அந்த கிங்டமை ஒப்படைச்சிட்டு போனார்னா டு his son டெலமேக்கஸ். டெலமேக்கஸ் ஸ்பெல்லிங் நமக்கு பிரச்சனை இல்லை, கேள்வியிலே இருக்குது பாருங்கள். டெலமேக்கஸ், டு his son டெலமேக்கஸ். bring out the significance of the sculpture அப்படின்னா என்னன்னா, it is ornamental rod carried by the ruler. அந்த அரசாட்சி செய்கின்ற அந்த அரசர் வந்து ஒரு ராட் வச்சிருப்பார், ஆர்னமெண்டல் ராட், தட் இஸ் கால் ஆர்னமெண்டல் ராட். ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு வடிவிலான ஒரு ராட், அதுதான் வந்து ஸ்கல்ப்சர்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இட் இஸ் சிம்பிள் ஆஃப் சாவர்னிட்டி. அந்த பவர், சாவர்னிட்டி பவரை வந்து குறிக்குது, அதுதான் அது இந்த லைனோட மீனிங். அடுத்தது 25 எ ஃபில்ம் த மதர் ஈகிள்ஸ் ஐ வென் த புரிஸ்ட் ஈகிளட் பிரெத்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் கம்பேர் டு த மதர் ஈகிள் இன் த அபவ் லைன்? யாரை வந்து கம்பேர் பண்ணுறாங்க? அந்த ஈகிளா, மதர் ஈகிளை யாரை கம்பேர் பண்ண? அந்த பொயட்னா எம்பரர் நெப்போலியன். அந்த பொயமில் நெப்போலியன் வர்றார் இல்லையா, அவர் தான். கம்பேரிசன் என்னன்னு பார்த்தீங்களான்னா, த கன்சர்ன் மதர் ஈகிள் சீஸ் அர் இன்ஜூர்ட் லிட்டில் ஈகிள் தட் ப்ரீத்ஸ் பெயின்ஃபுல்லி. அந்த ஈகிள் பறவை இருக்கு இல்லையா, அது வந்து தன்னுடைய குட்டி அடிபட்டு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது, அதை வந்து பார்க்குது அந்த மதர் ஈகிள். அதே போல் எம்பர் நெப்போலியன் ஒரு லுக்ஸ் அட் இஸ் வூண்டட் சோல்ஜர். அந்த சோல்ஜர் வந்து அவருக்கு அந்த செய்தியை சொல்ல வரான் இல்லையா, அவன் வந்து சிவியர்லி வூண்டட். ஸோ அதை வந்து இந்த பொயட் வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஓகே, எப்படி அந்த ஈகிள் வந்து இன்ஜூர்ட் லிட்டில் ஒன்று
ஒரு கரிசனையோடு பார்க்குதோ அதே போல் தன்னுடைய சோல்ஜர் ஊண்டானதை நெப்போலியன் வந்து கரிசனையோடு பார்க்கிறார். அதுதான் வந்து அடுத்து 26வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா 26 லைஃப் இஸ் காட் பி எ ஸ்டீல் பி எ ராக் ஹவு ஷுட் ஒன் ஃபேஸ் லைஃப் அக்கார்டிங் டு த poet. வாழ்க்கையை ஒருத்தர் எப்படி எதிர்கொள்ள அந்த poet சொல்கிறாரு, ஒன் ஷுட் ஃபேஸ் லைஃப் லைக் எ ஸ்டீல். ஒரு ஸ்டீல்னால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, மன உறுதியோட, ராக் அண்ட் ஸ்டீல்னால் மன உறுதியோட லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணுறோங்கிறார். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த அபவ் லைன் மெட்டாஃபர். என்ன போயினா மெட்டாஃபர். அடுத்த கேள்வி வந்து இஆர்சி டியர் இஸ் த கேஷர்நாட் டு மை சோல். போயம் வந்து கேஷர்நாட் ட்ரீ, போயட் வந்து டோருடட். இதெல்லாம் கொஞ்சம் எழுதி பார்த்துக்குங்க. இன் செகண்ட் சைல்டிஷ்னஸ் மேர் ஆப்ளிவியன் சான்ஸ் டீத் சான்ஸ் ஐஸ் சான்ஸ் ஸ்டேஸ் சான்ஸ் எவ்ரிதிங்னா போயம் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ். போயட் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். அடுத்தது ஐ எம் கில் சார் அண்ட் இஸ் சீப் பிசைட் ஸ்மைலிங் த பாய் ஃபெல் டெட் இன்ஸ்டெட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். போயட் ராபர்ட் ப்ரௌனிங். Short answer. Describe the appearance of Niccolo and Jacopo. They had a shabby appearance. They had brown skins. They had tangled hair. They had dark, earnest eyes. They had jersey and cut off cocky pants. Shabby na ஒரு ugly looking. Brown skin இருந்தது, முடி வந்து கலஞ்சி போயிருந்தது, கண்ணு வந்து ஒரு மாதிரி டார்க்காக இருந்தது. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஜெர்சி கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அடுத்தது why were the two chairs compared to Rama Lakshmana? Because they looked exactly ஒரே மாதிரி இருந்தாலும் ராமா லக்ஷ்மணா கம்பேர் பண்ணாங்க. What does the rule of the road means? In order to preserve the liberties of all, the liberties of everybody must be curtailed. In order to preserve the liberty of all, எல்லாருடைய உரிமைகளை ப்ரிசர்வ் பண்ணனா the liberty of everybody must be curtailed. அதை பார்த்துக்குங்க. ரைட். அடுத்தது இதுதான் வந்து 12th கேள்விகள். இது வந்து அடிக்கடி